மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் 28 மாதம் கொடுக்கல. அதிமுக இதுக்காக குரல் கொடுத்தது, அழுத்தம் கொடுத்தது. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், பொது வெளியிலையும் பேசினேன். அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 30 லட்சம் பேர் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. தேர்தல் வரும், அதுக்காக. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சில காரணங்களை காட்டி அதுவும் நிறுத்திடுவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபா கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். நாம் என்ன கேட்குறோம், எழுதி கொடுக்கறத அப்படியே எதையோ உளறிக்கிட்டு எங்கெங்க போறிய. ஒரு அடிப்படை பேசிக்கல் நாலேஜ் நீ முதலமைச்சரா இவ்வளவு நாள் இருந்து இல்ல, அப்ப நினைச்சு பாத்தியா? ஏன் இதை போல ஒரு உரிமை தொகை திட்டத்தை நீ ஏன் ஆரம்பிக்கல? 5 வருஷமா உனக்கு அறிவு வேலை செய்யலையா? உனக்கு அந்த புத்தி வரலையா? அந்த ஐடியாவே வரல. ஏன் வரல தெரியுமா? உனக்கு அந்த எண்ணமே கிடையாது. நீங்க பின்னால வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றது இருக்கட்டும். திமுக செய்யறதுல பங்கு எடுத்துக்கிற மாதிரி நான் சொல்லிதான் வந்தது, நான் சொல்லிதான் வந்தது, அந்த கதையெல்லாம் இல்ல. நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன தெரியுமா, ஒன்றியத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி இந்த திட்டங்களை எல்லாம் செய்யக்கூடாது, செய்ய விடக்கூடாதுன்னு நிதி ஒதுக்குதலை நிறுத்திடுறது, கஷ்டத்தை கொடுக்கறது. கஷ்டத்தை கொடுக்கும் போது எவ்வளவு சாமர்த்தியமா முதலமைச்சர் சமாளிச்சு செய்யறாரு. ஆனா இன்னும் நம்ம கஷ்டத்தை கொடுப்போம்னு கொடுத்துதான் நிதி இல்லாம நிறுத்த பார்த்தானுங்க. அததான் இப்ப இவரு நான் வந்து குரல் கொடுத்த உடனேதான் வந்தது அப்படின்னு கதை. இதைத்தான் எதிர்காலத்துல செய்ய போறானுங்க. எல்லாத்தையும் நிறுத்திடணுமா தமிழ்நாட்டுல? பேருந்துகள்ல இப்போ வந்து உரிமை தொகை பேருந்தர் வந்து இலவசமா போறாங்க. புதுமை பெண் திட்டங்கள் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு. எல்லாமே மக்களுக்கு, அடிப்படை உழைப்பாளிகளுக்கு. அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்ன்றான் மேல உட்காந்துக்கிட்டு. அதுக்கு நான் துணை வரேன்னு சொல்றாரு எடப்பாடி. அப்புறம் என்ன இங்க வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு டைலாக் பேசிட்டு தெரியுறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓரணியில் தமிழகம்னு ஸ்டாலின் இப்ப சுத்தி சுத்தி வராரு. ஆனா மக்கள் ஓரணியில் திரண்டு உங்கள் ஆட்சியை விரட்ட போறாங்க அப்படிங்கிறார். அப்படின்னு அவருக்கு ஒரு கனவு, அதாவது கற்பனை, கதை எழுதுற மாதிரி.